வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கலாமா? இது ஒரு பொங்கல் விலாக் மாதிரி தாங்க. எங்கள் ஏரியாவில் திருவிழா நடக்கும். ஸோ அதை தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான். பங்குனி மாதம் நான் எங்களோட ஏரியாவில் திருவிழா அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பங்குனி மாதம் அப்படின்றப்ப இங்கே இருக்கிற தாயமங்கலம் மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல் எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் வச்சுருந்தோம். ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி பார்க்குறீங்க. இந்த நிற்கிது இல்லையா இந்த சாவலை வெட்டி, அதாவது சமைச்சு பொங்கல் பானை வச்சு நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு சாமியை கும்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம தங்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிருக்காங்க. அவங்க அப்பா வேட்டி கட்டியிருந்தாங்க. ஸோ அதனால் மேடமும் வேட்டி கட்டணும்னு சொல்லி என் தம்பியோட வேட்டி சட்டை தான் அதை எடுத்து மேடம் போட்டிருந்தாங்க. அப்பாவும் பொண்ணு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம். அவளுக்கு பொங்கல்னாலே ரொம்ப பிடிக்கும். அந்த கத்துறாங்கல்ல, என்னோடய காலேஜ் பொங்கலுக்குமே அவள் வந்திருந்தா. அங்கே பசங்கள்லாம் கத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதெல்லாம் நல்லா பார்த்தாளா. அதுலேருந்து அவளுக்கு பொங்கல்னால் அவ்வளோ பிடிச்சி போச்சு. மம்மி என் ட்ரெஸ்ஸை பாருங்கள் மம்மி எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி இப்படி சுற்றி சுற்றி நல்லா காமிச்சிட்டு இருந்தாங்க மேடம். அதுக்குள்ளே அங்கே பொங்கலும் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. பொங்கல் நல்லாவே பொங்கி முடிச்சிருச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தங்கம் பார்த்திங்கன்னா அவங்க வேட்டி கட்டியிருக்காங்களா அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆடு குட்டி நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோவிலே காமிச்சிருப்பேன். அண்ட் இவங்க எப்போவுமே தங்கம் அவங்க கூட தான் இருக்காங்க ஃபுல் டைம். அவளை பார்த்துட்டு அடுத்து நான் என்னோடய ஒர்க் கொஞ்சம் பார்க்கலான்னு போயிட்டேன். வாழலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே குக்கரில் வேக வச்சுட்டு அப்படியே நான் காலேஜுக்கு கிளம்புற அவசரத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தோசையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாடல் எக்ஸாம் போயிட்டுருந்துச்சு. இப்போ செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால தான் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கு. பட் ஆனால் அது எடிட்டிங் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அவசரமாக வேகமாக பொங்கல்லாம் வச்சு இறக்கிட்டு காலையிலே வேகமாக சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டேன் காலேஜுக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு தான் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஈவினிங் போல் நம்ம ஏரியாவில் தீச்சட்டி கரகம் அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோவில். சின்ன கோவில் தான், ஆனால் செலிப்ரேஷன்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. பங்குனி மந்த்து ஸ்டார்ட் ஆகிட்டாலே போதும் எங்கள் ஏரியாவே களை கட்டிருன்னு தான் சொல்லணும். அவ்வளோக்கும் சூப்பராக ஜேன்னு இருக்கும் எங்கே பார்த்தாலும். அடுத்ததாக இது வேல் குத்திட்டு வராங்க. வேல் காவடி எடுத்து வந்தாங்க. அதையும் பார்த்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக திருவிழா நடந்துச்சு. எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தனால வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கே போக முடியல. அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தனால போகலை. திருவிழா அன்னைக்கு மட்டும் போயிட்டு லாஸ்ட்டு நாள் ஒரு 1 வீக் ஃபுல்லாக திருவிழா இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வேணால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சிம்பிளான விலாக் தான். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் என்னென்ன திருவிழா நடக்கும், எந்த மாதிரிலாம் பொங்கல் வைப்பீங்க, அந்த மாதிரிலாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.